வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு க்ரைம் கேஸ் தான் பார்க்க போகிறோம். என்னடா சுற்றி எம்யூ இருக்குன்னு பார்க்காதீங்க, இது எங்கள் அண்ணன் ரூமு. அண்ணன் வீட்டில் இல்லை, ஸோ ஆப்வியஸாக இது நம்ம ரூம் தானே. இப்போ நம்ம கதைக்குள்ளே போகலாம். நம்மளை சுற்றி நிறைய கேஸ், அதாவது க்ரைம் கேஸ்லாம் வந்துட்டு டைரெக்டான ரீசனும் இன்டைரக்டான ரீசனும் வந்துட்டு சோஷியல் மீடியாவாக தான் இருக்குது. ஆனால் இது சில பேர் வந்து கண்டுக்கிறதே இல்லை. இந்த கதை முக்கியமாக பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும். இந்த கதை எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பிலிப்பீன்ஸில் நடக்குது. அந்த பிள்ளை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் லீ. அந்த பிள்ளைக்கு 16 வயசு. அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைனா ரொம்ப அமைதியான பிள்ளை, காமான பிள்ளை. ஸ்கூல்லேயும் சரி அவங்க வீட்லேயும் சரி அந்த பிள்ளைக்கு அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அவங்களுக்கு அப்பா இல்லை, அப்பா வந்துட்டு இறந்துட்டாங்க. கூட பிறந்தவங்களாம் யாருமே இல்லை. ஸோ அவங்க லைஃப் வந்துட்டு அவங்க அம்மா இவங்க அப்படின்னு போயிட்டு இருந்துச்சு. இவங்களுக்கு வந்துட்டு சர்ச் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் சர்ச்சில் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும். அப்போது 10 மார்ச் 2019 அவங்க வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் சர்ச்சில் போயிட்டு ஹெல்ப் பண்ண போகிறேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க 4 மணிக்கு. அப்புறம் அவங்க அம்மாவும் சரி போயிட்டு வந்து 1 மணி நேரம் தானே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதும் நீ பத்திரமா தானே போவ, இந்த இடம் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்களும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 5 மணிக்கு 6 மணி ஆகுது. அப்புறம் அவங்க அம்மா எப்போது 1 ஹவர் தானே, மேபி வந்துட்டு ஏதாவது வேலை கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் அப்பயும் அங்கே கிறிஸ்டின் லீ வரவே இல்லை. அப்புறம் இன்னும் 1 ஹவர் ஆகுது, 7 மணி ஆகுது. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிடுச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ்கிட்ட போயிட்டு மிஸ்ஸிங் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாங்க. இது தெரிஞ்ச போலீஸும் அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் வந்துட்டு கிறிஸ்டின் லீயை தேடுறாங்க. ஆனால் வந்துட்டு கண்டுபிடிக்கவே முடியல. அப்புறம் ராத்திரி ஆகுது. காலையில் ஆகும்போது ஒரு இடத்துல வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சுற்றி நின்று பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்துட்டு போலீஸ் வந்து கிறிஸ்டின் லீ அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டீனேஜ் வயசில், அதாவது உங்கள் பிள்ளை வயசு கிட்ட ஒரு பிள்ளை வந்துட்டு இங்கே பாடி இருக்குது, மேபி அது கிறிஸ்டின் லீ இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம், நீங்கள் வந்து சொன்னால் தான் அது யாருன்னு தெரியும் அப்படின்னு வந்துட்டு கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வரும்போது அவங்க அம்மா வந்துட்டு இல்லை, அது என் பிள்ளை இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரே பண்ணிட்டு வருவாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த பிள்ளை வந்துட்டு கிறிஸ்டின் லீயாக தான் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மூஞ்சி வந்துட்டு இங்கே இந்த சைடு இருக்குல்ல, இங்கே உறிஞ்சி மண்டை வந்து உள்ள எலும்பு வந்து தெரியுது. அதுக்கப்புறம் ரைட் சைடு காது காணும், மூக்கு இல்லை. அதுக்கப்புறம் ரைட் சைடு கை வந்துட்டு இல்லை. அப்புறம் அது வந்து அந்த பாடி வந்துட்டு அவங்க பிள்ளையாக இருந்தாலுமே அவங்களால அந்த பிள்ளையை வந்துட்டு பார்க்க முடியல. எப்படி சொல்கிறது, அவ்வளோ அவ்வளோ கொடூரமான ஒரு இதாக இருந்துச்சு. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த போலீஸ் வந்துட்டு பரிசோதனைக்கு அனுப்புனாங்க. இதை வந்துட்டு எப்படி கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அந்த பரிசோதனையில் என்ன வருதுன்னா ஆசிட் அடித்து, மூஞ்சியில் ஆசிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பயும் அவங்களால இது பண்ணாமல் ஒரு கத்தியில் வந்துட்டு இங்கே எல்லாத்தையும் வந்துட்டு கிழிச்சிருக்காங்க. மூஞ்சை கிழிச்சிட்டு கை கால் இடத்துலலாம் வந்துட்டு 30 கீறல் இருக்குது, வெட்டின கீறல். அதுக்கப்புறம் காது வெட்டியிருக்காங்க, இது காது கை மூக்கெல்லாம் வெட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த தொண்டை இருக்குல்ல, அது வந்துட்டு நெரிச்சு கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னொரு முக்கியமான கதை என்னன்னா, அந்த வெட்டும் போது அந்த இதெல்லாம் வெட்டும் போது அவங்க உயிரோடு தான் இருந்திருக்காங்க. இன்னொரு விஷயம், அவங்களுக்கு வந்துட்டு சட்டை மட்டும்தான் இருந்திருக்கு, அதுக்கு கீழே வந்துட்டு அவங்க எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த கொலை பண்ணவர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காரு, இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு ரேப் பண்ணியிருக்காரு.
அதுவும் அவங்க வந்துட்டு இறந்தக்கப்புறம் அவர் அது பண்ணியிருக்காரு. அதுதான் வந்துட்டு ரிப்போர்ட்டில் வருது. அப்போ இதை பார்த்துட்டு இருந்த மக்கள் என்ன பண்ணியிருக்காங்க, இவ்வளோ கொடூரமாக இருக்கிற அந்த இது இருக்குல்ல, பாடி இருக்குல்ல, அதை வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சிருக்காங்க. அப்போ போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்க, தயவு செஞ்சு இதை வந்துட்டு சோஷியல் மீடியாவில் போடாதீங்கன்னு அப்பயே சொல்லியிருந்தோம். அப்போ என்ன ஆகுது, அடுத்த நாளே வந்துட்டு அது சோஷியல் மீடியாவில் செம்ம பாப்புலரான ஒரு நியூஸாக மாறுது. மாறினோன்னே மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு 16 வயசு கிறிஸ்டின் லீக்கு ஏன் இப்படி ஒரு பெரிய விஷயம் நடக்கணும், போலீஸ் யாரும் கண்டுக்கிறது இல்லை, கண்டுபிடிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அப்போ போலீஸ்க்கு என்ன ஆகுது, இன்னும் ப்ரெஷர் ஆகுது. அவங்க வந்து தேடுறாங்க, கண்டே பிடிக்க முடியல. அதே மாதிரி ஒரு கதை எப்படின்னா, இந்த மாதிரி இவ்வளோ பேட்டர்னோட கொலை பண்ணுறவங்க வந்துட்டு எப்படி இருந்தாலும் அது வந்து அவங்களோட பேட்டர்னாக இருக்கும், இப்படி வந்து கொலை பண்ணணும்னு. அப்போ இந்த போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி கொலை கேஸ் எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. அப்போது ஒரு தடையும் கிடைக்கிது. என்ன ஆகுதுன்னா, 11 மாதம் முன்னுக்கு ஒரு 63 வயசு பாட்டி இதே மாதிரி கொலை பண்ணி அந்த கேஸ் அந்த ரிப்போர்ட்டில் வந்து இருக்குது. அப்போ அவங்க தேடி அந்த கொலை பண்ணவனை வந்துட்டு, அதாவது அந்த கொலை பண்ணவன் அவனோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜானஸ். அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வராங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டவனை அவன்கிட்ட வந்து கேட்குறாங்க. அவன் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த பாட்டியை வந்துட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படிலாம், ஆனால் இந்த கிறிஸ்டின் லீக்கும் எனக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போலீஸ் வந்துட்டு, நீ இதே பேட்டர்னில் கொலை பண்ணி எப்படி வந்துட்டு போய் சொல்லலாம் அப்படி சொல்லும் போது, நான் இந்த இடத்துல இல்லை, நான் வந்துட்டு வேறு வேலை விஷயமா வேறு இடத்துக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மேனேஜரும் வந்துட்டு இப்படி தான் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் வேறு இடத்துக்கு போனாலும். அப்பயும் வந்துட்டு போலீஸ் நம்ப கிடையாது. நம்மளோட என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு சிசிடிவி இருக்குது. அந்த கிறிஸ்டின் லீ இறந்தால அந்த நாள் ஃபுல்லாக, அந்த டைம் ஃபுல்லாகவே அந்த ஜானஸ் வந்துட்டு அந்த சிசிடிவியில் ஃபுல்லாக அந்த வேறு இடத்துல வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். அதனால் அவருக்கும் இந்த கிறிஸ்டின் லீக் உள்ள கதைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ஜானஸ் வந்துட்டு இருந்தாலும் அந்த பாட்டி வந்துட்டு அப்படி கொலை பண்ணதுக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இன்னும் வந்துட்டு கண்டே பிடிக்க முடியலையா, அவங்களுக்கு வந்துட்டு துப்பு இல்லை, அது இதுன்னு மக்கள் போட ஆரம்பித்தோன்னே இன்னும் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வந்துட்டு கிறிஸ்டின் லீயோட ஃபோனை வந்து அவங்க கைக்கு கொண்டு வராங்க போலீஸு. அப்போ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஃபேஸ்புக்கில் என்ன ஆகுதுன்னா, ஒரு மெசேஜ் வந்துட்டு அது வந்துட்டு டிலீட்டட் ஆகிருக்கு. இங்கே 2 பேத்துக்கும் தெரியாத அளவுக்கு டிலீட்டட் ஆகிருக்கு. அப்போ வந்துட்டு ஏன் இத்தனை மணிக்கு மெசேஜ் பண்ணி அப்போயே அந்த 3 மணிக்கு அப்புறம் வந்துட்டு டிலீட் பண்ணணும் சொல்லிட்டு அது யாருன்னு பார்க்குறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது, அந்த கிறிஸ்டின் லீயோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஜானுன்னு. அப்போ நேராக என்ன பண்ணுறாங்க, ஜான் வீட்டுக்கு போகிறாங்க. ஜான் வீட்டுக்கு போனோன்னே அவனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணப்போ இந்த மாதிரி நீ தான் பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இல்லை அன்றைக்கி வந்து அவன் வந்துட்டு விளாண்டுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறத வந்துட்டு அவளையும் நம்ப முடியல. ஏன்னா வந்துட்டு ஒரு பையனுக்காக எப்படி இருந்தாலும் அவங்க அம்மா வந்துட்டு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க சொல்லி போலீஸ் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் திருப்பியும் வந்துட்டு கிறிஸ்டின் லீயோட பாடி திருப்பி ஏதாவது இன்னும் எப்படி சொல்கிறது, பரிசோதனை பண்ணால் இன்னும் ஏதாவது லீட் கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு திருப்பி அனுப்புகிறாங்க. அதில் வந்துட்டு என்ன கிடைக்கிதுன்னா, இந்த பாடி வந்துட்டு 3 பேர் வந்துட்டு கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி 30 காயத்தோடு இருக்கிறனால. இன்னொன்று வந்துட்டு அந்த செக்ஸ் வச்சுக்கிட்டவங்களுக்கு வந்துட்டு செம்ம ட்ரக்கில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ ஜானோட வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஜானுக்கு வந்துட்டு 1% கூட ட்ரக்கோட இது இல்லை. அப்புறம் என்னடா இவ்வளோ கிடைச்சோம், இவனும் இல்லைன்னா அப்போ யாரு தான். ஆனால் வந்துட்டு போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதை வந்து வெளியே சொல்ல, இந்த மாதிரி கண்டுபிடிக்காமல் அரெஸ்ட் பண்ணாமலே இருந்தால் நம்மளே தான் சொல்லுவானுங்க சொல்லி ஜான் என்ன பண்ணுறாங்க, வெளியே விடலை, அரெஸ்ட் பண்ணியே தான் வச்சுருக்காங்க. அப்போது வேறு கேஸாக மாட்டின ரெனாத்தோ வந்துட்டு அரெஸ்ட் ஆகிட்டு இருக்கார். அப்போ அவர் வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துட்ருக்காரு வேறு கேஸ் பற்றி, நான் பண்ணேன் அப்படி அப்படின்னு. அதுக்கப்புறம்
போலீஸ்கிட்ட இங்கே பாருங்கள் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் உடனே என்ன சொல்லணும் அப்படின்னு, இந்த மாதிரி கிறிஸ்டின் லீக் அதை வந்துட்டு அந்த பையன் பண்ணலை நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே கேட்குறேன் எப்படி நீ சொல்கிற அப்படின்னு. இந்த மாதிரி 6 மாதம் முன்னுக்கு கிறிஸ்டின் லீயை நான் வந்துட்டு ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். எனக்கு ஃபேஸ்புக்கில் பார்த்தோன்னே எனக்கு அவளை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ நான் என்ன பண்ணேன், அவளுக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தேன். நான் என்ன நினச்சேன், இது வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விட்டுட்டேன். அதுவும் என்னோடய பேரில் என்னோடய மூஞ்சி ஃபோட்டோவில் வந்துட்டு நான் வந்துட்டு அக்கௌண்ட்டில் அனுப்பலை. நான் ஏற்கனவே ஒரு ஃபேக் ஐடி வந்துட்டு வச்சுருந்தேன், அதுலேருந்து அனுப்புனேன். அப்போது வந்துட்டு நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நான் ஃபோன் இப்படி வைக்கிறேன், ஒரு செகண்டில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த ஃபாலோ ரிக்வெஸ்ட் வந்து அக்செப்டாக ஆகுது. அக்செப்ட் பண்ணோன்னா எப்படிடா அப்படி சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கலான்னு போகிறப்ப அவங்களே வந்துட்டு ஹாய்ன்னு அனுப்புனாங்க. எனக்கு ஆப்வியஸாக எனக்கு ஏற்கனவே அவளுக்கு பிடிச்சிருக்கு. ஹாய்ன்னு அனுப்பணும், நான் கண்டிப்பாக அனுப்ப தான் செய்வேன். அப்படியே என்ன ஆகுது, 6 மாதம் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. லவ் ஆகிட்டு நாங்கள் வந்துட்டு 10ஆம் தேதி மார்ச் பார்க்கலான்னு இருந்தோம். அப்போ வந்து அவள் சர்ச் போயிட்டு வரேன்னு சொன்னான். வந்து பார்க்கும் போது அவள் வந்துட்டு என்னோடய தோற்றத்தையும் என்னோடய வயசும் பார்த்துட்டு என்னை வேணான்னு சொன்னால் எனக்கு அது வந்துட்டு ரொம்ப கோபமாக இருந்துச்சு. ஏன்னா ரெனாத்தோவுக்கு 17 வயசோ 16 வயசோ கிடையாது, அவருக்கு 43 வயசு. ஆப்வியஸாக எந்த பிள்ளை வந்து ஒத்துப்பாங்க? கண்டிப்பாக இல்லை. நான் வந்துட்டு ஏன்னா அவர் வந்துட்டு ஃபேக் ஐடியில் தான் இது பண்ணியிருக்காரு. நான் பார்த்தது வேறு, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு வந்து கோவம் வந்து அவங்க அந்த பிள்ளைய வந்துட்டு மூஞ்சை கிழிச்சு, அப்புறம் கையை வெட்டி காலை வெட்டி ரேப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன்னா அந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்துட்டு போலீஸ் கேட்குறாங்க, சரி எல்லாமே ஓகே, இந்த கதைலாம் நம்பலாம். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு கிடச்சது வந்து 3 பேர், நீ வந்துட்டு ஜான் இல்லைன்னு சொல்கிற, நான் எப்படி உன்னை நம்புறது? மேபி இது வந்துட்டு வேறு யாராச்சும் வந்துட்டு சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த மாதிரி அவளை கொலை பண்ண அந்த வெட்டின கத்தி வந்துட்டு இன்னும் என்னோடய ரூமில் தான் இருக்குது, நீங்கள் வேணால் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லும் போது அந்த கத்தியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் கிறிஸ்டின் லீயோட டிஎன்ஏ, அதாவது அந்த பிளட்டு டிஎன்ஏயும் ரெனாத்தோவோட டிஎன்ஏயும் ஒன்றா இருக்குது. ஏன்னா இறந்து போன பிளட்டை யாருனாலையும் எடுத்துகிட்டு வர முடியாது, ஏன்னா அது போலீஸ்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கு முன்னுக்கு வந்துட்டு தான் பண்ணியிருக்கணும். அப்போ ஆப்வியஸாக ரெனாத்தோ தான். அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, சரி எல்லாமே ஓகே, நீ ஏன் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ண, இந்த மாதிரி உரிச்சி இப்படி வெட்டி இதுன்னு. அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புதுவிதமாக பண்ணுறது பிடிக்கும். அந்த மாதிரி அந்த டைமில் மோமோ சேலஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. அப்போ வந்து என்னை ஏற்றுக்காதவ இப்படி ஆகணும்னு சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்புறம் ஏன் வந்துட்டு சரண்டர் ஆனேன்னு கேட்கும் போது, இந்த மாதிரி என்னால் ஒரு பையன் வந்துட்டு பாவமாக அரெஸ்ட் ஆகிருக்கான், என்னால் அதை ஏற்றுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் போலீஸு வந்துட்டு இவ்வளோ நல்லவனா நீ ஏன் கொலை பண்ணணும் அப்படின்னு கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி என்னை மட்டும் தப்பு சொல்லாதீங்க, நான் சரி ஃபேக் ஐடியாவே இருக்கட்டும் எதாக இருக்கட்டும், ஒரு மூஞ்சி தெரியாத ஒரு நபர்கிட்ட அவங்க வந்துட்டு எப்படி வந்துட்டு ஹாய் நான் லவ் பண்ணுற மூஞ்சே பார்க்காம எப்படி நம்ப முடியும்? சரி அது ஃபேக் ஐடியாவே இருக்கட்டும், நான் வந்து முன்னுக்கு பார்க்கும் போது எனக்கு வயசு வந்து கூடையாக இருந்தாலும் உனக்கு அந்த வயசு வந்துட்டு 16 எதுவுமே தெரியாது. அந்த ஃபேக் ஐடி ஃபோட்டோ வச்சு எனக்கு இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு ஏன் வராங்க? அப்போ கேர்ள்ஸ் அவங்க பண்ணது தப்பு இல்லை, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நான் வந்துட்டு அப்ரோச் பண்ணாமல் அவங்களே என்னை அப்ரோச் பண்ணும்போது நான் ஏன் விடணும் அப்படின்னு திமிராக கேட்குறாரு. கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கள வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு ஜெயிலில் வைக்கிறாங்க. அவர் 2020 அவராகவே சூசைட் பண்ணிக்கிட்டார். இதில் என்ன தெரிய வருதுன்னா, தயவு செஞ்சு முகம் தெரியாதவங்கள்ட்ட பேசவே பேசாதீங்க. இன்னொன்று, முகம் தெரிஞ்சாலும் இப்போ தான் தெரியுது, ஒரு வாரம் 2 வாரம் 1 மாதம் 2 மாதம் அப்படி தெரியுதுன்னா
அவங்கள நம்பி எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த கதை. எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு தெரியாதவங்கள்ட்ட பேசவே பேசாதீங்க. ஸோ பாய்.